This ancient place holds stories of our heritage. Let me share its wisdom with you. வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது சனி பகவான் தரும் சசயோகம். பஞ்சமகா புருஷ யோக பட்டியலில் நாம் ஏற்கனவே குரு பகவான் தரும் ஹம்சயோகம், சுக்கிர பகவான் தரும் மாளவியா யோகம், செவ்வாய் பகவான் தரும் ருச்சக யோகம் மற்றும் புதன் பகவான் தரும் பத்ரயோகம் பற்றி பார்த்துவிட்டோம். லக்ன ராசிக்கு சனி பகவான் கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ பெற்று அமரும் போது சசயோகம் ஏற்படும். 1, 4, 7, 10 அல்ல, 4, 7, 10 இவற்றில் இந்த மகாபுருஷர்கள் அமரும் போதே இந்த பஞ்சமகா புருஷ யோகம் ஏற்படும் என்றும் ஒரு கூற்று உண்டு. ஏனென்றால் 1 திரிகோணமாகவும் கேந்திரமாகவும் வந்துவிடுவதால். சரி, சசயோகம் பற்றி பார்ப்போம். நீதிமானாகிய சனி பகவான் துலாத்தில் உச்சமும் மகர கும்பத்தில் ஆட்சியும் பெறுவார். சசயோகம் பெற்றவர்கள் பொதுஜன தொடர்பு பெற்று மக்கள் தலைவராக உருவெடுப்பார்கள். மக்களால் போற்றப்படுபவராகவும் மக்களால் கொண்டாடப்படுபவராகவும் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு உடையவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள். சசயோகம் உள்ளவர்களுக்கு ஆயுள் நன்றாக இருக்கும். சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று லக்ன கேந்திரத்தில் அமரும்போது மட்டுமே சசயோகம் ஏற்படும். பொது சேவை மிக்கவர்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் இரும்பு சம்பந்தமான இடங்களில் உயரிய அமைப்பு உடையவர்களாகவும் தொழிற்சாலைகளில் நிர்வகிக்கும் அமைப்பு உடையவர்களாகவும் அறிவாற்றல் புதன் பகவான் தருவார் என்றால் சனி பகவான் உடல் உழைப்பு தருவார். அடியாட்கள் வைத்து வேலை செய்யும் அமைப்பு கொண்டவர்களாகவும் தொண்டர்கள் கொண்டவர்களாகவும் HR அமைப்பில் வேலை செய்பவர்களாகவும் விளங்க முடியும். சசயோகம் அமையப்பெற்று 2-10 தொடர்புடன் குரு சக்கர தொடர்பும் இருக்குமாயின் அவர் லாயராக கூட இருக்க முடியும். எனினும் சனி பகவான் நேரடியாக ஆட்சி உச்சம் பெறும்பொழுது அவருக்கே உரித்தான சில எதிர்மறையான விளைவுகளை தரத்தான் செய்வார். Don't forget to subscribe to the channel. Join us for more amazing content.